ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அது தேவையான பொருள் பார்க்கலாம். பாருங்கள், 2 வரமிளகாய், மிளகு, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அதாவது சோம்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இதில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக விட்டுட்டு கருகாமல் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வதக்க தான் நல்லா வாசமாக இருக்கும். சிம்மில் வச்சு வதக்குங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதில் 2 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வாசம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு, நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். ஏற்கனவே எண்ணெய் இருக்குது, ஆனால் கொஞ்சமாக போதும். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியே போட்டுக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா ஒட்டி கொடுக்கும். நல்லா தக்காளி தோல் உரிகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். சிம்மில் தான் வச்சுட்டு வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், தோலெல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்படி தான் நம்ம தக்காளி வதக்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதிலே போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்படி தான் இருக்கணும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ இந்த மசாலா இதில் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வரமிளகா போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கலந்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம சிக்கனை போட்டுடலாம். நல்லா சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதை அதில் போட்டுடலாம். நல்லா கலந்துக்கலாம். இதில் கல்லுப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வேகட்டும். நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா தளன்னு கொதிக்கட்டும். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு கறி. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு 2 கொதி வந்தோன்னே இறக்கிடுங்க. நல்லா சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு நல்லா அருமையான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ 2 கொதி வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், 2 கொதி வந்துச்சு. இப்போ நம்ம இறக்கிற வேண்டியதான். இருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி.